ஏதோ நமக்கு முன்னோர்கள் மூலமாகவோ அல்லது நான் செய்த முன் பாவங்கள் மூலமாகவோ எனக்கு இந்த வினை வந்துவிட்டது என்று தமக்குள்ளவே முடிவு செய்கிறார்கள். தமக்குள்ளவை முடிவு செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க யாருன்னு கேட்கிறார். பாவத்தை மன்னிக்கிறவரும் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவரும் நான் தான். நாம் பாவம் செய்து விட்டதனால தான் எனக்கு இந்த நிலை என்பது இயற்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து வழியாக முன் பாவங்களும் சாபங்களும் அகற்றப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். அது சாதாரணமாக அல்ல, சிலுவை மரணம் மூலமாக. அது ஒரு உயர்ந்த பலி. உலகத்திலேயே யாரும் செய்ய முடியாத ஒன்று. பலிகள் பலவிதமாக இருக்கிறது. அந்நாட்களிலேயே ஆடுகளை பலியிடுவது, மாடுகளை பலியிடுவது, புறாக்களை பலியிடுவது, கோழிகளை பலியிடுவது மற்றும் நீர்மை பலிகள் என்று, தானிய பலிகள் என்று பலவிதமான பலிகள் மூலமாக மக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்து விட்டது. சாலமோன் அரசர் 22,000 காளைகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டார். அந்த பலி பாவம் போக்கும் பலியாக மாறிவிட்டதா? அந்த சாலமோனையும் பாவம் செய்தார். பலியும் இட்டு கொடிய பாவியும் ஆனார். அந்த பலியில் பங்கெடுத்தவர்களோ, அந்த இரத்தத்திலே மிதித்தவர்களோ, அந்த இரத்தத்தால் தெளிக்கப்பட்டவர்களோ பாவத்திலிருந்து விடுவிக்கப்படவில்லை. கடவுள் சொல்லுகிறார், அந்த பலிகள் எதுவும் பாவம் போக்கும் பலி அல்ல. என் திருக்குமாரன் வழியாகவே செலுத்த போகின்ற பலி அது இறுதி பலியாய் இருக்கும். இன்னொரு பலி தேவையே இல்லை. அப்படி செய்தால் தொடர்ந்து பலிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் ஆரம்பமும் முடிவுமாகவே இயேசுவே நமக்காகவே கையளிக்கிறார். தன் ஒரே மகனை நமக்காகவே அவர் தருகிறார். எடுத்துக்கொள், உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்து கொள். செய்தார் அல்லவா? அடித்தார், கொடுமைப்படுத்தினார், காரி துப்பினார், கன்னத்திலே அறைந்து விட்டார்கள், தலையிலேயே முள்ளுகளால் அறையப்பட்டார்கள், கைகளிலே ஆணிகளால் அறையப்பட்டார்கள், கால்களிலே ஆணிகள் அறையப்பட்டார்கள், இதயத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டார்கள். அவையெல்லாம் தூசிக்கு சமம் என்றார். அந்த நிலையிலேயே அவருடைய இரத்தத்தினாலேயே நம்மை ஒவ்வொருவரையும் அவர் தூய்மைப்படுத்தியது மாத்திரமல்ல, மீட்டு கொண்டார். நமக்கு இந்த வசதியிலேயே வாசிப்போம். கொலோசிய திருமுகத்திலேயே 2ஆம் அதிகாரத்திலேயே 13ஆம் வசனத்திலேயே கடந்த கால பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக சிலுவை மரணத்தின் மூலமாக என்றதில் கொலோசிய திருமுகத்திலே எழுதப்பட்டது. வாசிப்போம். உடலில் விருத்தச்சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நாம் இறந்தவர்களாக இருந்தோம். நீங்கள் அல்ல, நாம்
இறந்தவர்களாய் இருந்தோம். கடவுள் நம்மை கிறிஸ்துவோடு உயிர் பெற செய்தார். நம் குற்றங்களை அனைத்தையும் மன்னித்து விடுதலை கொடுத்தார். அது நம்ம நேத்திக்கு வாசிச்சிட்டோம், படிச்சுட்டோம். இந்த 2 வசனங்களிலேயே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது விடுதலை அளித்தார் என்று சொல்லுகிறார். ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது மோசேயை ஆண்டவர் சத்திரத்திலேயே கொல்ல பார்த்தார். ரொம்ப கேட்கும்போது நமக்கு பயமா இருக்கு இல்லையா? அந்த மோசையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மோசே சொல்லுகிறார், இந்த பணியை செய்ய நான் தகுதி உள்ளவன் அல்ல, திக்குவாய், என்னால் பேச முடியாது, அதனால் நீ இந்த பொறுப்பை வேற யாராவது கொடுத்து விடு. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றதுக்காக அந்த வேலையை அவர்கள் கூட கொடுத்ததுனாலேயே அந்த மோசே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், முள் படர்ப்பிலேயே நெருப்பிலேயே பார்த்த அந்த தெய்வம், காட்சி அளித்ததை பார்த்த அந்த தெய்வத்தினுடைய அந்த மகனாகிய மோசே. மோசே குறித்து தேவன் சொல்கிறது, என் குடும்பத்திலே ஒருவன் அவன். எப்ப சொன்னது? அகரோனோடும் மோசேயின் சகோதரி மிரியாவோடும் சொன்னது. நீ யாரு அவனை குறித்து குறை சொல்வதற்கு? அவனை குறை சொன்னால் என்னை குறை சொல்வது போல அவனோடு நான் உரையாடியது போல உங்களோடு நான் உரையாடவில்லை. அவனுக்கு காட்சி கொடுத்தது போல நான் உங்களுக்கு காட்சி தரவில்லை. அவன் என்றால் நான் தான். அவனிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், உன் நாவிலே நான் இருப்பேன், நீ சொல்வது எல்லாம் நான் சொல்வது போல துணிச்சலா போ. அப்பொழுதும் மோசே சொல்லுகிறார், என்னாலே முடியாது. கோபப்படுகிறார். இவ்வளவு நான் உனக்கு சொல்லியும் நீ பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாயா? இதோ உன் சகோதரன் ஆரோன் வந்து கொண்டு இருக்கிறான், அவன் உனக்கு வாயாயிருப்பார், அவன் வாயிலும் நான் இருப்பேன், நீ அவனுக்கு தெய்வமாயிருப்பார். ஆமென். யாரிடத்தில் யார் சொல்லுவது பாரு. தெய்வம் என்னை தவிர வேற தெய்வம் இல்லை என்று சொன்னார். எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகவே நான் இருக்கிறேன் என்றார். அந்த தெய்வம் மோசே இடத்தில் சொல்லுகிறார், ஆரோன் இடத்தில் சொல்லுகிறார், அவன் நாவிலே நான் இருப்பேன், உன் நாவிலும் நான் இருப்பேன், ஆனால் அவன் உனக்கு தெய்வமாயிருக்கும். ஆமென். நீ செல், ஃபரோவோ இடத்திலே செல், நான் சொன்னேன் என்று நீ சொல்லு, நீ அல்ல நான் சொல்வது. இதைதான் நம்மோடு சொல்லுகிறார் ஆண்டவர். பழைய காலத்திலேயே பாவம் செய்து ஒருவேளை நம்ம மடிந்தவராய் இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் காரணவசாலே நீங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு அவரை விட்டு விலகி ஓடி சென்றவர்களாய் இருந்தாலும் மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். சாதாரண மன்னிப்பல்ல, உயிர் தியாகம் செய்த மன்னிப்பாகவே, உயிர் பலி கொடுத்த மன்னிப்பாகவே, இரத்தத்தின் மூலமாகவே. அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனத்திலேயே திட்ட தெளிவாகவே சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் உண்மையாகவே, பார்த்தீங்களா, பகிரங்கமாகவே அறிக்கையிடுகிறார் இயேசு கிறிஸ்து, நான் வழியாகவே நீங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தால் அது உண்மையாகவே விடுதலை. அப்பொழுது சொன்னால் வேற வேறும் விடுதலைக்காக முயற்சி செய்வார்கள் என்றதன் அர்த்தம். நம்மளை ஏமாத்துவார் என்றதன் அர்த்தம். நாங்கள் விடுவிக்கிறேன் 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 என்று சொல்லுவார்கள். அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா?
உண்மையாகவே என்ற ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்திலேயே இயேசு சொன்ன வார்த்தை எனக்கு நினைவுகிறது. நானே உண்மை, நானே வழி, நானே வாழ்வு என்றார். பார்த்தீங்களா? அப்போ உண்மை, அந்த உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவே தன் மகனாகவே பிரகடனம் செய்யப்பட்டது. யோர்தான் நதியிலிருந்து அவர் ஏறி வரும்பொழுது இவன் என் பிரிய மகன் என்ற அறிக்கையை வெளியிடுகிறார். அது பகிரங்கமாகவே மோசையின் நாவிலேயே நான் இருப்பேன் என்று சொன்னது போலவே அன்று ஒரு மோசை, இன்று ஒரு இயேசு கிறிஸ்து. அன்று எகிப்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்காகவே மோசையை தேர்ந்தெடுத்து என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் தேர்ந்தெடுத்து அது வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே, விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தன் மகன் வழியாக இங்கேதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து வழியாக சொல்லியிருக்கக்கூடிய எந்த வாக்குத்தத்தமாகவும் நிறைவேறாமல் இருந்தது உண்டா? ஆனால் மோசே வழியாக சொன்னது நிறைவேறாமல் போய்விட்டு இருக்கலாம். மோசே இடத்துல சொன்னார், நீ தேனும் பாலும் ஒழுகக்கூடிய கானான் தேசத்துக்குள்ளவே செல்வீர், அங்கே என் ஜனங்களுக்கு நீ வழி நடத்தும் என்று சொன்னார். ஆனால் நடத்தவில்லை. நடந்ததா? நடந்ததா? இல்லை. அதனால கடவுள் பொய் சொல்லுகிறவரா? பொய் சொல்லுகிறவரா? உன்னுடைய நடத்தை, உன்னுடைய செயல்பாடுகள், அதன் மூலமாகவே நீ மக்களை திசை திருப்பிய காரணத்தினாலேயே, அவநம்பிக்கை மக்களிடத்தில் ஏற்படுத்திய ஒரே காரணத்தினாலேயே, என்னால் இது முடியுமா என்று நீ கேட்டான் என்று சொன்னால், நீ தெய்வம் 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 என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பாறையிலிருந்து தண்ணீர் வரவழைக்க முடியுமா என்று நீ கேட்டீரே, நான் சொன்னேன் அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வரவழி என்று. நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? தண்ணி வரட்டும் என்று சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொன்னேன்? இதிலிருந்து தண்ணீர் வரவழைக்க முடியுமா எங்களால் என்று சொன்னீர் என்றால், அந்த கடவுள் மீது அவநம்பிக்கை உனக்கு ஏற்பட்டது. அதனால உனக்கு கானான் தேசம் காண்பிக்கிறேன். பிரியமானவரே, கை கெட்டியது வாய் கெட்டவில்லை என்று சொல்லக்கூடுவார்கள். கை கெட்டியது இந்த இடத்திலேயே நாம் திருப்பி போடணும், பிளேட்டை திருப்பி போடணும். நம்மில் பல பேரும் சொல்லுவார்கள், ஏதோ வாழ்க்கை அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது என்னது ஏதோ ஒரு வாழ்க்கை என்றது? ஏதோ ஒரு வாழ்க்கையா? அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதிலே திருப்தி இல்லை. அப்ப நம்ம எப்படி சாட்சியா இருக்க முடியும்? நீங்கள் என் சாட்சிகள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நமக்கு ஒரு அவநம்பிக்கை. அவர் சொல்லுகிறார், நானே வாழ்வு என்றார். அந்த வாழ்வு உங்களோடு இருக்கிறேன் என்றார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். அந்த நாவில் இருந்தது போலவே நான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறேன் என்றார். நீயா நடக்கவில்லை, நான் உங்களை நடக்க வைக்கிறேன் என்றார். நீயா சொல்லவில்லை, என் ஆவி உங்களை சொல்ல வைக்கிறார் என்றார். அப்போ நமக்கு அவநம்பிக்கை ஏற்படுகிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நமக்கு அவநம்பிக்கை ஏற்படுகிறது. சோர்வுகள் வரதான் செய்யும், துயரங்கள் வரதான் செய்யும். ஆனால் பட்ட தெய்வத்துக்கு துயரம் வரவில்லையா? அவர் வேதனைப்படவில்லையா? அவர் கண்ணீர் வடிக்கவில்லையா? ஆதி ஆகம புத்தகத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து வரையிலையும் கண்ணீர் வடித்த தெய்வத்தை பார்க்க முடியும், வேதனைப்பட்ட தெய்வத்தை பார்க்க முடியும். தொடக்க நூலில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்களை படைத்ததிலே நான் வேதனைப்படுகிறேன் என்று சொன்னார், கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்னார். அதை இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னார், எருசலேமிலே பார்த்து சொன்னார், உங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறேன் என்றார், உங்களை பார்த்து வேதனைப்படுகிறேன் என்றார். தேனும் பாலும் ஒழுகக்கூடிய நாட்டுக்குள்ள உங்களை கொண்டு வந்து, அடிமைகளாய் இருந்த உங்களை கொண்டு வந்து உங்களை வாழ வைத்த என்னையே நீங்க புறக்கணித்ததனாலேயே நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்றார். பிரியமானவரே, நிகழ்கால பாவங்களில் இருந்து விடுதலையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த கால பாவத்தை பற்றி நம்ம படித்தோம். அது என்ன பாவமாக இருந்தாலும், மோசையே ஏன் கடவுள் கொல்ல பார்த்தது?
தலைப்பெயர்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். விருத்தசேதனம் என்பது அப்பாற்பட்ட பிரச்சனை. கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யணும். மோசே அது செய்ய தவறிவிட்டார். அதனாலே அவருடைய மனைவி, புத்திசாலியான மனைவி, ஒரு கூரிய கல்லை எடுத்து தன் மகனுக்கு சேதனம் செய்தது, இரத்தத்தை எடுத்து அவர் பாதத்திலேயே தடவினது. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்திலேயே அப்படி சுத்திகரணம் செய்வது அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார் பவுலடிகளார், அது தேவையில்லை. இதயத்திலேயே விருத்தசேதனம் செய்ய வேண்டும் என்றார். உங்களுடைய உள்ளம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற, உடல் அல்ல. உடலால் நீங்கள் ஒன்றும் நேட போறதில்லை, உள்ளத்தால் தான் நேட முடியும். அந்த உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமியர் திருமுகத்திலே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம். பாவம் நம் மீது, இனிமே நம்ம உங்கள் நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. அவரவருடைய பாஷையில பேசிக்கணும். நீங்கள்னு சொல்றதுக்கு யாருமே திணிக்க வேண்டாம். அடுத்து படிங்க. பாவம் நம் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது, ஏனெனில் நாம் இப்போது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். ரொம்ப அருமையான வசனம். ஆனால் எதற்காக சட்டம்? மோசே வழியாகவே சட்டம் கொடுக்கப்பட்டது. சட்ட ரீதியாக நம்மை ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று தீர்மானம் செய்தது. இயேசு சொல்லுகிறார், சட்டத்தையே மாற்றுவதற்காக நான் வரவில்லை, சட்டத்திலே சேர்ப்பதற்காகவே வந்தேன், கூட்டி இணைப்பதற்காகவே வந்தேன். ஒன்று அன்பையும் கடவுளையும். அந்த கடவுள் வேறொரு கடவுளும் இல்லை என்றும், அன்பு அதுதான் முக்கியமாகவே. அன்பு என்றால் கடவுள் அதனே. கடவுள் அன்பாய் இருக்கிறார், கடவுள் அன்பாய் இருக்கிறார். அது திட்ட தெளிவாகவே யோவான் நற்செய்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பரட்டி பார்க்க வேண்டாம், படிக்க வேண்டாம். ஆனால் இந்த இடத்திலேயே சொல்லுகின்றது என்ன தெரியுமா? சட்டம் ஆட்சி செலுத்தக்கூடாது என்றார். அப்படித்தானே? பாவம் நம் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது என்றார். சட்ட ரீதியாகவே இருந்தவர்கள் எல்லாரும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா? ஐயோ கஷ்டம். பரிசேயர்களே ஐயோ கஷ்டம், சதுசேயர்களே ஐயோ கஷ்டம். அப்படித்தானே சொன்ன? என்ன காரணம்? அவர் அனுப்பிய அந்த தெய்வத்தையே அந்நாட்களிலே அவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் பார்க்கவில்லை. கேட்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள், அவர்கள் கேட்கவில்லை. இன்று உங்க முன்னிலே அந்த சொன்னிருக்கக்கூடியவர் நிற்கிறார், அவரை நீங்கள் நம்பவே இல்லை. நீங்க சட்டம் 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 என்று சொல்லுகிறோம். சட்டத்தை முழுமையாக நீங்க கடைபிடிக்கிறீர்களா? இன்று சட்டத்தை ஏற்றுகிறார்கள் ஆட்சியாளர்கள். சட்டத்தையே இயற்றுகிறார்கள் ஆட்சியாளர்கள். சட்டம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? ஆட்சியாளர் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகம். பாக்கியுள்ளவர்கள் எல்லாம் அடிமைகள். நாங்கள் சொல்வது நீங்க செய், நாங்கள் சொல்வது நீங்க செய். இப்படி நம்மை அடிமைத்தனத்திலேயே இருக்க வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பகிர்ந்து கொடு என்றார். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றார். அதன் மூலமாகவே மற்றவர்களும் இது புரிந்து கொள்ளும் என்றார். விண்ணகம் செல்வதற்காக சட்ட ரீதியாகவே விண்ணகம் செல்ல முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். ஐயோ உங்களுக்கு கேடு என்றார். ஆனால் என் வார்த்தை முழுக்க முழுக்க விண்ணகத்திலிருந்து வந்த வார்த்தைகள். அந்த வார்த்தை உங்களோடு பேசும் பொழுது, இன்றைக்கு உங்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது நீங்கள் நம்புங்கள் என்றார்.
நம்பினால் வாழ்வு உண்டு என்றார். நம்பினால் வாழ்வு உண்டு. அந்த நம்பிக்கையின் மூலமாக தான் விண்ணகத்துக்கு நாம் செல்ல முடியும். நம்பிக்கை இல்லாத விண்ணகத்தை செல்ல முடியுமா? அள்ளி கொடுத்தாலும் விண்ணகம் செல்ல முடியுமா? வாரி கொட்டினாலும் விண்ணகம் செல்ல முடியுமா? இல்லை. அந்த விதவையினுடைய காணிக்கை 2 செப்பு காசுகள் எல்லாத்தவிடையும் உயர்ந்தவையாயிருந்தது போல விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய நாம் ஒரு வார்த்தை ஆண்டவருடைய நாமத்திலே சொன்னால் போரும். அந்த ஒரு வார்த்தை மூலமாகவே நாம் வாழ்வளிக்கப்படும். அதுதான் வாழ்வு. இங்கே என்ன சொல்லிக்கிறது பாருங்க. ரோமையர் திருமுகத்திலே 6ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களே பாஸ். பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நாம் அது உணரணும். என்னுடைய பழைய பாவமும் சரி, புதிய பாவமும் சரி, நிகழ்கால பாவமும் சரி, வரப்போற காலத்தை பற்றி கவலைப்படாத. அங்கே ஆண்டவர் சொல்லுவது கடந்த காலத்திலேயும் நிகழ்காலத்திலேயும் நடந்தது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நாளை பற்றிய சொல்லவில்லை. இன்று வரையிலும் இப்பொழுது வரையிலும் இருந்த அந்த பாவங்களில் இருந்த உங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்று அருளாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்து வசனத்தை வார்த்தையை கேட்கக்கூடிய அனைவரும் பாவத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. 18 வாசிங்க. நன்றி. கொண்டு புதிய தூய வாழ்வுக்கு அழைக்க அல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய உள்ளடக்கத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாசிச்சுட்டு போறதில் அர்த்தம் இல்லை. இனிமேல் நாம் அதற்கு பாவத்திற்கு அடிமைகள் அல்ல, அதில் விடுவிக்கப்பட்டோம். அப்ப நமக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? ஐயப்பாடு மட்டும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வியாதியிலிருந்து விடுதலையாம் அவர் சொல்லுகின்றது. முதல்ல நமக்கு சொன்னோம், கடந்த கால பழைய பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறோம் என்று, நிகழ்கால பாவங்களிலிருந்து விடுதலை தருகிறேன் என்று. மூன்றாவதாக சொல்லுகிறது என்ன? நோயிலிருந்து. மத்தேயு 8:14-17 பாருங்க. 14-17 3 வசனங்கள் வரும். பேதுருவின் மாமியார் அதானே? பேசுங்க. இயேசு அவருடைய கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது. பேய் பிடித்த பலரையும் அந்தனர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்தாவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் குணமாக்கினார். அவர் நம் யாரு? இயேசு நம் பிணிகளையே தாங்கிக் கொண்டார். எப்பொழுது அவர் தம் சிலுவையே அவர் தோளில் ஏற்றாரோ, அதுதான் முக்கியம். அந்த சிலுவையில் எல்லாம் உண்டு. சாபம் உண்டு, பாவம் உண்டு, பிணிகளும் உண்டு. நம்ம வாசிக்கின்றோம் இல்லையா? ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 53:4. மெய்யாகவே
அவன் நம் பிணிகளே. பாத்தீங்களா? எத்தனை வருஷங்களுக்கு முன்பே சொல்லுகிறார்? 610 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லுகிறார். இயேசு பிறப்பதற்கு 610 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொல்லுகிறார். என்ன என்று சொல்லுகிறார்? வரப்போகிறவன் நமக்காகவே தம் பிணிகளையே அவர் தாங்கிக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது நிறைவேறிதா நிறைவேறலையா? அப்ப நம்ம இதை பற்றி கவலைப்படணும். நமக்கு ஒரு நோய் வந்தால் அது ஏமைய கவலைப்படணும்? கவலைப்பட்டாலே இன்னொரு வியாதி. கவலை ஒரு வியாதி தானே. மனவியாதி என்னதில் வருது? மனவியாதி எதிலிருந்து வருகிறது? கவலை. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கூட்டவோ குறைக்கவோ உங்களாலே முடியாது, முடி கொட்டுவது போல் நிறுத்துவதற்கு உங்களால் முடியாது என்றவர் சொல்லுகிறார். அவருக்கு தான் முடியுமா? உங்க முடிகள் எண்ணப்பட்டு விட்டது என்று அவர் முடி எண்ண முடியுமா? இந்த உலகத்தில் எண்ண முடியாத, சயின்டிஸ்டுகளால் பண்ண முடியாத ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாக்கி எல்லாம் எண்ணிட்டாங்க. உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் எண்ணி விட்டாங்க, எலும்புகளை எண்ணி விட்டாங்க. வானத்தில் நட்சத்திரங்கள் எண்ண முடியுமா? முடியாது. அதே போல முடி எண்ண முடியுமா? அது ரெண்டு அவருக்கு முடியும், அவருக்கு முடியும். அப்படின்ற சொன்னால் நம்ம ஏன் கவலைப்படணும்? இவையெல்லாம் செய்யக்கூடிய திராணி உள்ள ஒரு தெய்வத்தினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய நமக்கு, விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நமக்கு, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே அவர் சொல்லுகிறார், நீ நம்பினாலே போதும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் சாபத்திலிருந்து விடுதலை பற்றி சொல்லுகிறார். சாபம் எதெல்லாம் சாபம் சொன்னாய்? இணைச்சட்டம் 28:15 68 வரைக்கும் சாபங்களை பற்றி தான் சொல்லியிருக்கும். இணை சட்டம் 28 நீங்கள் வாசிக்கவே வேண்டாம், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இணை சட்டம் 28:15 68 வரையிலும் சாபங்களை பற்றி தான் சொல்லியிருக்கும். அந்த கீழ்ப்படியாமல் இருந்தால் இப்படிப்பட்ட சாபங்களுக்கு நீங்கள் ஆளாகும். இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த சாபங்களில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறார். இத்தனை சாபங்கள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய விதத்திலே என் மகன், அந்த மகனை உங்களுக்கு கையளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்திலேயே கொடுக்கிறேன், விலையாக தருகிறேன் அவனுடைய ரத்தம் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்திலேயே வேதத்திலேயே. அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், கலாத்தியர் திருமுகம் 3:13 பாருங்க. இணைச்சட்டம் 28:15 நீங்க படிக்க வேண்டாம், பதிலாகவே கலாத்தியர் 3:13 பார்த்து பாருங்க. எவனும் கிறிஸ்து நமக்காக சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் பாவத்திலிருந்து. அப்போ இணைச்சட்டம் 28:15 முதல் 68 வரைக்கும் உள்ள வசனங்கள் பிரகாரம் வந்திருக்கக்கூடிய சாபங்கள் அத்தனையும் நீக்கப்பட்டதா இல்லையா? இயேசு சொல்லுகிறார், சட்டத்தின் வாயிலாகவே உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா சாபங்களும் இங்கே இயேசு சொல்லுகிறார், நான் நீக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நம்ம அதை படித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? அந்த சட்டங்கள் நம்மளை செல்லுமா? அந்த சட்டத்திலேயும் ஓட்டை இருந்தது. சட்டம் இயற்றும் பொழுது சட்டத்திலே ஒரு ஓட்டை வைப்பாங்க. அப்போதானே நீதிமன்றத்துக்கு போக முடியும், கேள்வி கேட்க முடியும். என்ன சட்டம் இயற்றினாலும் அதுக்கு ஒரு பி கிளாஸ் கொடுத்துருக்கும், ஒரு சி கிளாஸ் கொடுத்துருக்கும். இது வழியாக உள்ள புகுந்துக்கலாம், அது வழி நீதிமன்றத்துக்கு போகும், அங்கே வாதாடுவாங்க. சட்டம் இருந்தாலும் இதில் ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியாக நான் உள்ள நுழையணுன்றார். நிறைய பேர் நீதிமன்றத்தின் விடுதலையை வந்துடுவார். ஆனால் இங்கேயே நமக்கு சட்டம் உண்டு, வேத புஸ்தகத்திலேயே
அப்படிப்பட்ட சட்டத்தின் வாயிலாகவே இதையெல்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சபிக்கப்பட்டிருந்தாலும் என் மகன் வந்ததுக்கு பிறகு அவையெல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாய தீர்ப்பில் இருந்து விடுதலை என்றார். அடுத்தது ஐந்தாவது, நியாய தீர்ப்பில் இருந்து. நியாய தீர்ப்பு வருமா வராதா? நியாய தீர்ப்பு நமக்கு உண்டா இல்லையா? பிரியமானவரே, நியாய தீர்ப்பில் இருந்து இன்று அருளாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு விடுதலை உண்டா? உண்டு என்று சொல்லக்கூடிய வசனம் இங்கே இருக்கே. ரோமையர் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 1. ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருப்போருக்கு என்ன இல்லை? ஆரோடு இணைந்திருந்தால்? இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால். ஆமென். அப்ப நமக்கு தண்டனை உண்டா? இங்கே கூடியிருக்கக்கூடியவருக்கு தண்டனை உண்டா? 15 பேருக்கு தண்டனை இல்லை, பாக்கியுள்ள 100 பேருக்கு உண்டு. அதானே நான் நினைச்சேன். 100 பேராவது சொல்வான்னு நினைச்சேன். 15 பேர் தான் இல்லைன்னு சொன்னாங்க. பாக்கியுள்ள ஆளுங்கெல்லாம் நம்புறீங்களா இல்லையா? இந்த வசனத்தை நம்புறீங்களா இல்லையா? கெஞ்சி கேட்க வேண்டி இருக்கு. அடிக்கடி நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆமேன் ஆமேன்னு சொல்லணும், இல்லையா அல்லையே அல்லையிலும் சொல்லணும். ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். பார்த்தீங்களா? நேரம் ஆயிடுச்சுன்றீங்களா? ஐயையோ, நான் உங்களை நீட்டிச்சுட்டு போக மாட்டேன். 1 மணிக்கு உங்களை விட்டுருவேன். அதனால் நீங்கள் ஆமேன்னு சொல்லாமல் இருக்க வேண்டாம். நீங்கள் சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்க வேண்டாம். நியாய தீர்ப்பில் நிற்காமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். கை கட்டிய நிற்க வேண்டான்றேன். தலை குனிஞ்சு நிற்க வேண்டான்ற. தலை நிமிர்ந்து நிற்கணும். யாரு? விசுவாசிகள் தலை நிமிர்ந்து நிற்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருப்போருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையவே கிடையாது. இப்போதான் உணர்ந்துட்டாங்க. நாங்கள் இப்போதாங்க விழிப்பாக இருந்துட்டோம். நீங்கள் அன்றைக்கி சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னார் விழிப்பாக இருன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் அப்படியே தூக்கத்திலே இருந்துட்டோன்றேன், கலக்கத்திலே இருந்துட்டோங்கிறேன். இப்போ முடிஞ்சிட்டு இல்லை, உஷாராக தானே இருக்கு, உஷாராக தானே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் வாழ்வு தரும் தூய ஆவி, சட்டம் பாவம் சாவு யாரை விடுவித்து விட்டது? என்னை விடுவித்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்ன தெரியுமா? நித்திய மரணத்திலிருந்து விடுதலை. முடிச்சு கொள்வோம். நித்திய மரணத்திலிருந்து விடுதலை. யோவான் 11:25. நித்திய மரணம். அந்த நித்திய மரணம் என்பது நரகத்துக்குள்ள சென்று வாழ்நாள் பூர்வம் அந்த நரகத்திலேயே விழுந்து கிடக்க வேண்டாம் என்றது அந்த நித்திய மரணம். அடுத்து வாழும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் இந்த இடத்திலேயே நாம் உயிரோடு இருக்கிறோமா? நாம் உயிரோடு இருக்கிறோமா? இல்லை செத்தவர்களாக இருக்கிறோமா? யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறோமோ எழுந்தது இல்லைங்க. செத்தவங்க எல்லாம் அங்கேயே உட்கார்ந்துக்குங்க. செத்தவர்கள்லாம் உட்கார்ந்துக்குங்க. உயிரோடு இருக்கிறதாக நம்பக்கூடியவர்கள் மாத்திரம் எழுந்தது இல்லைங்க. என் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொல்லும் வார்த்தையை கேட்டு அதை நம்பி உயிரோடு இருக்கக்கூடிய எவரும் எங்க போகும்? நித்திய வாழ்வுக்கு கடந்து செல்லும். நம்முடைய லட்சியம் என்ன? நம்ம லட்சியம் என்ன?
நிலை வாழ்வு. அந்த நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய விதத்திலேயே இன்று இங்கே இந்த வார்த்தைகள் காலையிலிருந்து இதுவரையிலும் கேட்டு அதை புரிந்து கொண்டு நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லவே மாட்டான். அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. மறவி நிறைய இருக்கல்ல. உயிரோடு இருந்தால் நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவரே, ஒரு நிமிஷம் இந்த கேட்ட வார்த்தை நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சாட்சியப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே போற்றணும். ஆண்டவரே சொல்றாரு, செத்தவங்க போற்ற முடியுமா? உயிரோடு இல்லாத போற்ற முடியுமா? உயிரும் வீரும் இருந்தவன் தான் ஆண்டவரை போற்ற முடியும். அந்த உயிரும் வீரும் நமக்கு இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? கரங்களை உயர்த்தி பிடிக்கணும். உயர்த்தி பிடித்து நாம் என்ன சொல்லணும்? நாம் என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.